சைமன், உனக்கு 2 வேலை இருக்கு. ஒன்னு, சந்தோஷ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். 2வது, அந்த புதையலை கண்டுபிடிக்கணும். அண்ணே, ஆனமலை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற வழி எதுன? தங்கறதுக்குங்களா? ஆமா. ஏ வினோத், ஆனமலை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வழி எதுக்கு சார்? நாங்க தங்கறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்லயா? ஆமா. சார், இப்ப அங்க யாரும் தங்குறது இல்ல. வேணா பக்கத்துல ரூம் இருக்கு சார், அங்க வேணா பாக்கலாமா? இல்ல வேண்டாம், நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறேன். சரி, வாங்க போலாம். கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்னா அதுக்கு ஓனரோட பெர்மிஷன் வேணும். மேத்யூஸ் தானே ஓனர், நான் அவர்கிட்ட பேசிட்டேன். நீங்க உட்காருங்க சார், நான் ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே. சார், என்கிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க போல. நீ ரேஷ்மா கூட்டிட்டு போய் கிளீன் பண்ணு. சரி. அவங்க அங்க போய் கிளீன் பண்ணி வைக்கட்டும். ஓகே. ஆமா, சாருக்கு சாப்பிட என்ன வேணும்? இட்டாலியன் லசானியா வித் டபுள் லேயர் சீஸ். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது கொடுங்கம்மா. அப்போ நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலான்னு முடிவு எடுத்து வந்திருக்கீங்க. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இதுக்கு முன்னாடி தங்கின எல்லாரும் 10 நாள்லயே பயந்து ஓடிட்டாங்க. இது பாருங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டூரிஸ்ட் வந்திருந்தாரு. அந்த ஆள் இப்போ மிஸ்ஸிங். அந்த ஆள கேத்ரின் தான் கொன்னுட்டுதான் பேசிக்கிறாங்க. கேத்ரினா? அங்க தங்கி இருந்த துரை வளர்த்த ஒரு சின்ன குழந்தை, அவளோட ஆத்மா இன்னும் அங்கதான் இருக்கு. அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா அவளை பார்க்கணும். நீ எங்க போயிருந்த? ஏதாவது அவசரத்தை கூப்பிடணும்னா ஆளே காணோம். என் பொண்ணுதான். என் பேரு வர்ஷா. கோட்டயத்துல நர்சிங் படிக்கிறா. என் பேரு நந்து. வினோத்தோட தங்கச்சி பையன். நேர போய் லெப்ட்ல திரும்பினீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் முன்னாடி தான் போய் நிக்கும். ஓகே, அப்புறம் பார்க்கலாம்.
ம். ஒரு 5-6 மாசமா இங்க யாருமே புழக்கம் இல்ல சார். வயரிங் எல்லாம் போயிடுச்சு சார். சுவிட்ச் போட்டாதான் வேலை செய்தான்னு தெரியும். அது இந்த பங்களால இருந்த துரையோட அப்பா. அவர் தான் இந்த பங்களாவே கட்டியிருக்காரு. இது பழைய கெஸ்ட் ஹவுஸ் சார். வசதிகள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். தேவையான பொருட்களை நாங்க ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ம். ஓகே, ஐ வில் மேனேஜ். மொத்தமும் சோலார் சார். ஆனா எலக்ட்ரிக்கல் லைனும் இருக்கு. ஒரு தடவை யானை செத்து போச்சு சார். சாங்ஷன் கிடைக்கல. ம். வாரத்துல 2 நாள் இங்க வந்து கிளீன் பண்ணுவா. என் தங்கச்சி தான். பேரு ரேஷ்மா. ஆ, வர வழியில கேமராவோட ஒரு பொண்ணை பார்த்தேன். யார் அது? ஓ அவங்களா? ஸ்டெல்லா மேடம். சீதாமாவோட வீடு இருக்கு, அங்க தங்கியிருக்காங்க. ஸ்டெல்லா தனியாவா இருக்கா? ஆமா சார். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சார் எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு இருப்பேன். சார் வீட்டுக்குள்ள ரேஞ்ச் கிடைக்காது. சிக்னல் வேணா நீங்க அங்க போகணும். இல்ல படிக்கட்டுல இறங்கி போய் பேசணும். ரேஷ்மா, இங்க குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி கிடைக்குமா? அதை நீங்க தான் சார் பண்ணிக்கணும். இதான் சார் உங்க ரூமு. அப்ப நான் கிளம்பிடுமா சார்? ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க சார்.